Taste the Daily. ராஜேஸ்வரி பிரியா மேம், இது வந்து தனி மனிதர்களுடைய குற்றம், இதுக்கு எப்படி நீங்க அரச குற்றம் சாட்டுவீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கிறார், உங்களுடைய பார்வை. ஆமாம், அதாவது கடந்த 9/9/2024 அன்று வந்து தமிழக காவல்துறை இதே விளக்கத்தை கொடுக்குது. என்னன்னா, ஒரு செய்தித்தாளில் செய்தி வருது, ஒரே நாளில் 6 கொலை, அதிமுக பிரமுகர் உட்பட 6 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்கங்கிற ஒரு செய்தி வெளியாகுது. உடனடியாக காவல்துறை என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு பத்திரிகை செய்தியாக வெளியிடுறாங்க, இந்த சம்பவம் இது மாதிரி இவங்க முன்விரோதத்தினால இப்படிலாம் நடந்துச்சு, இதற்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்படின்னா இந்த நாட்டில் கொள்ளை அடிக்கிறாங்கல்ல, அந்த கொள்ளை அடிக்கிறவங்க கூட தனி மனித பிரச்சனைக்காக தான் கொள்ளை அடிக்கிறான், அவன் குடும்பத்துக்கு பணம் தேவைப்படுதுன்னு தான் கொள்ளை அடிக்கிறான். அப்போ கொள்ளை அடிக்கிறதும் லீகல் தான். இப்போ சகோதரர் சொன்ன மாதிரி எல்லாமே தனி மனிதனாக பிரச்சனையாக எது பண்ணினாலும் அது சட்டப்படி செல்லும் அப்படிங்கிற புதிய சட்டங்களை திமுக அமல்படுத்திடலாம். அதுதான் பண்ணணும், சட்ட திருத்தம் ஏற்படுத்தலாம். ஏன்னா எதற்குமே நாங்க பொறுப்பு இல்லைன்னு சொல்றதும், இது தனி மனிதன் சார்ந்தது என்று சொல்றதும் எப்ப சொல்றீங்க? நீங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது சொல்றீங்க. இதே எதிர்கட்சியாக இருக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல எது நடந்தாலும் இங்க பெண்ணுரிமை பாதுகாக்கப்படவில்லை, என்ன செய்து கொண்டிருக்கிறது காவல்துறையா ஏவல்துறையா, இது மாதிரி எல்லாம் வசனங்கள்லாம் பேசின அதே மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு முதல்வராக இருக்கும்போது இது எங்க பிரச்சனையே கிடையாது, இது தனி மனிதனுடைய பார்வை. அந்த தனி மனிதன் என்பவன் ஒரு சமுதாயத்திற்குள்ள இருக்கும்போது அவனுடைய செயல்கள் முழுவதுமாக சட்டத்திற்கு உட்பட்டு இருக்கணும். அப்படிங்கிறதுனால தான் இந்த அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறதுன்னு கூட தெரியாத ஒரு ஆட்சி நடக்குது பாருங்க, அதுதான் மிகப்பெரிய வேதனை. அது ஒரு பக்கம் இருக்கு, அந்த வேதனை இருக்கட்டும். இந்த மாதிரியான சம்பவங்களை தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிறத நீங்க ஒரு பெண்ணா பார்க்கும்போது, ஒரு பெண்ணினுடைய தாயா பார்க்கும்போது உங்களுக்கு அது என்ன மாதிரியான ஒரு வேதனையை உருவாக்குது? அச்சத்தை ஏற்படுத்துது. நாம் வந்து பெண் குழந்தைகளை பெற்ற தாயாகவும் இன்னைக்கு இப்போ கூட பாருங்கள், சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரையில் 30 வயது பெண் கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை, காவல்துறையினர் ரகசியமாக விசாரணை செய்கிறார்கள் செய்தியை படிக்கிறோம். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, தெரிந்தது 10% கூட கிடையாது, தெரியாத குற்றங்கள் 90% பெண்களுக்கு எதிராக இந்த ஆட்சியில் தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்கிறது நாம் களத்திலிருந்தே பல தகவல்களை பெறும்போது அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ ஒரு அச்சமோ என்ன இப்படி இருக்க, இப்போ பழைய நிலைமை மாறிடுமோ, பெண்கள்லாம் மறுபடியும் வீட்டுக்குள்ளேயே இருக்கணுங்கிற ஒரு நிலை வந்துடுமோ, இவர்கள் பேசுகிற சமூக நீதி பெண் உரிமை இது எல்லாமே எங்கே அடிபட்டு போயிட்டு பாதுகாப்பில்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு எதை பற்றி இவங்களுக்கு பேசுறதுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் பெண்களை பின்னோக்கி இழுத்துட்டு போயிருன்றீங்களா? கண்டிப்பாக பின்னோக்கி இழுத்துட்டு. இவங்க பேசக்கூடியது எல்லாமே நாடகமும் விளம்பரத்துக்காக பேசக்கூடிய வார்த்தைகள் தானே தவிர அதோட எந்த விதமான. கனிமொழி அவர்கள் வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறாங்க, அங்க பெண் போலீஸை பாலியல் சீண்டல் நடந்திருக்கு. இவர் சம்பவத்தை சொல்றாரு, இதை விட ஒரு சம்பவத்தை நம்ம சொல்ல முடியுமா? பெண் போலீசாரையே பாலியல் சீண்டல் செய்த ஒரு கட்சியாக திமுக இருக்கும் போது வேற என்ன சம்பவத்தை சொல்ல முடியும்? இவங்க ஆட்சி தொடங்கின நாள்ல இருந்து 200 நாளுக்குள்ள 557 கொலைகள் அப்படின்னு சொல்லி அறிக்கை வெளியாகுது. அந்த கொலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்க சமயத்திலே வேப்பங்குளத்துல ஒரு சார் ஆய்வாளர் வந்து என்ன சொல்றாரு, ஒரு வீடியோ போடுறாரு, என்னால வேலையே பார்க்க முடியல, மன உளைச்சலா இருக்கு, இந்த வந்து ஏல சீட்டு சம்பவங்கள்லாம் நாங்கள் வந்து வழக்கு பதியக்கூடாதுங்கிறாங்க, மணல் கொள்ளை குறித்த சம்பவங்களை நாங்கள் வழக்கு பதிவு செய்யக்கூடாதுங்கிறாங்க, எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நாங்கள் வேலையே பார்க்க முடியாத அளவுக்கு மிரட்டல்களை திமுக பிரமுகர்கள் விடுக்கிறாங்கன்னு சொல்லி நான் செத்தே போயிடலாம்னு நினைக்கிறேன்னு வீடியோ போடுறாரு. அப்போ இதை விட இதுதான் எல்லா காவல் நிலையத்திலையும் எந்த கேஸை எடுக்கணும் எதை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத முடிவு செய்யறதே திமுகவுடைய உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா பொறுப்புல உள்ளவங்க கூட சொல்ல முடியாது, ஒரு திமுகவுல ஒரு அடிப்படை உறுப்பினர் கூட இன்றைக்கு இருக்க அளவுக்கு இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. கவுன்சிலர் இருக்கிறது ஒரு பக்கம், எம்எல்ஏ இருக்கிறது ஒரு பக்கம், அமைச்சர் நடந்துக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா நான் திமுக காரன், என்ன எதுவுமே செய்ய முடியாதுங்கிறவங்க இன்னொரு பக்கம். நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் இவங்கள்ட்ட எல்லாம் கேட்க விரும்புறேன், அது எப்படி தனி மனித வெறுப்பு காரணமாக கொலைகள் எல்லாம் காத்திருந்து திமுக ஆட்சியில் நடக்குது? காரணம் என்னவென்றால், இவர்கள் பணத்தை கொடுத்து உண்மையான குற்றவாளிகளை தப்பிக்க வைத்து விடலாம், பொய்யான குற்றவாளிகளை நம்ம வந்து காமிச்சு கொடுத்துட்டு அதான் நிறைய கூலிப்படையினர் இருக்காங்களே, இதை நான் தான் செஞ்சுன்னு போய் ஆஜராக்கலாம். ஏன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை உட்பட சொல்றேன், இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற எல்லாவற்றையுமே தப்பித்துக் கொள்வதற்கான வழி திமுக ஆட்சியில் இருக்குங்கிறதுனால தான் இந்த தனி மனித கொலைகள் கூட இந்த ஆட்சியில் நடக்குதுங்கிறத முதல்ல சகோதரர்லாம் புரிஞ்சுக்கணும். நமக்கு ஏன்னு கேட்குறோம்ல, ஆமாங்க தனி மனித பிரச்சனையாவே இருந்துட்டு போகுது. ஆனால் தனி மனித பிரச்சனை அப்படிங்கிறது, ஒரு கொலை நடக்குதுன்னா அந்த கொலைக்கான குற்றங்கள் இருக்குல்ல, அதற்கான சட்டம் இருக்குல்ல, அது ஒரு குற்றம் தானே. அப்போ அது குற்றமாக பார்க்கப்படும் போது அதை எப்படி நீங்க தனி மனிதன் கொண்டு போக முடியும்? கொலைக்கு செக்ஷன் இல்லையா? இந்திய தண்டனை சட்டம் இல்லையாங்க? அப்படி இருக்கும்போது இது வந்து தனி மனிதர்களோடது, இது எங்களுக்கு தொடர்பு கிடையாதுன்னு சொல்றது இதை விட
இதைவிட ஒரு மோசமான ஒரு நாடக ஆட்சியை பார்க்கவே முடியாது. சரிம்மா, இப்போ சார் சொல்லும்போது சொன்னாங்க, சிவா சார், இந்த மாதிரி பெண்கள் இந்த காவல்துறை வந்து மிக சிறப்பாக செயல்படுதுன்னு சொல்கிறார். ஆனால் சேலத்தில் போலீஸ் குவார்டர்ஸ்லேயே பெண் போலீஸாருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்குது. அது குறித்த ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. அப்போ இவ்வளவு தூரம் பெண் போலீஸாருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் உருவாக காரணம் என்ன? காரணம் பெண்களை போக பொருளாக பார்க்கக்கூடிய திமுகவினருடைய மனப்பாங்கு தான். அந்த மனப்பாங்கு அவர்கள்ட்டேருந்து போகாதுங்க. இதே வந்து புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் என்ன செஞ்சாங்க, எப்படி நாம பெண்களை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத எல்லா இடங்களிலும் எல்லா புதிய திட்டங்களிலுமே அவங்க அதை மட்டுமே மையமாக கொண்டு யோசிச்சாங்க. காவல்துறையில 30% பெண்களுக்கான ஒதுக்கீடை உடனடியாக அமல்படுத்தினாங்க. அந்த ஒரு பிரச்சனை நடந்துச்சா உடனடியாக 13 அம்ச திட்டத்தை அறிவிச்சாங்க பெண்கள் பாதுகாப்புக்காக. அப்படியே உள்ளாட்சியில் 50% கொண்டு வரப்பட்டதும் அப்பதான். பெண் குழந்தைகள் அனாதையாக இருக்கக்கூடாது, நீங்க தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தது அவங்க தான். இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையுமே பெண்களை பாதுகாக்க வேண்டும். ஒரு பெண்களோட முன்னேற்றம் தானங்க ஒரு நாட்டோட முன்னேற்றமாக இருக்கும். பெண்கள் பாதுகாப்பாக இருந்தால் தானே அந்த நாடு வளர்ச்சியை பாதையை நோக்கி போகும். நீங்க என்ன கதை சொன்னாலும் கட்டுக்கதை சொன்னாலும் இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அங்க நீங்க சொல்றது எல்லாமே ஒரு பொய்யாகத்தான் பார்க்கப்படும். அப்ப இந்த ஆட்சி முறை புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய ஆட்சி முறையில பெண்கள் எப்படி போற்றப்பட்டார்கள், இந்த ஆட்சியில நீங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்க, பெண்களுக்காக இது செய்யப்பட்டது, இதெல்லாம் வந்து நாங்க செஞ்சுட்டோம், இப்படி பண்ணிட்டோம். நீங்க பேசினதுல ஒரே ஒரு விஷயத்தை குறிப்பிட சொல்லுங்க. நான் இவ்வளவு திட்டங்கள் சொல்லிட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு 1000 ரூபாய் மாதம் படிக்கிற பெண்களுக்கு கொடுக்கறப்ப கூட என்ன வார்த்தை பேசுறீங்க, நீங்க ஜாலியா போன் பேசுங்க, நீங்க ஜாலியா ஊர் சுத்துங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் அப்படிங்கிறவங்க காதலிப்பவர்களாகவும் யாரு கூடயாவது பேசிக்கிட்டு இருக்கவங்களாகவும் தான் பார்க்கப்படுகிறார்கள். ஒரு மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இப்படி பேசினாரா பேசலையா? பெண்கள்லாம் அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இல்லவே இல்ல. 2026 தேர்தல்ல பெண்களுடைய வாக்கு கண்டிப்பாக திமுகவுக்கு விழாதுங்க. ஏன்னா 1-2 கிடையாது. நீ எஸ்சி தானமான்னு கேட்டது ஒரு மேடையில இருக்கும்போது ஒரு ஆணை கேட்க முடியுமா? முடியாது. அந்த இடத்துல எஸ்சி தானமா அப்படின்னு கேட்கும்போது இரண்டும் சேருது. ஒன்று வேறு சாதியினரையும் கேட்க முடியாது, ஆணையும் கேட்க முடியாது. அந்த அவங்க வந்து பட்டியலினத்த பெண்ணாகவும் இருந்து ஒரு பெண்ணாகவும் இருக்கும் பட்சத்தில் அதை நீங்க கேட்குறீங்க. ஏன்னா அவர்களால எதுவும் உங்களை எதிர்த்து செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா செய்வாங்க. எதுல செய்வாங்க? 2026 தேர்தல்ல கண்டிப்பாக செய்வாங்க. என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க. ஆட்சியாளர்களுடைய இந்த மனப்பான்மை தான் இதன் மீது கவனம் செலுத்தாமல் இருக்க காரணம்னு சொல்றீங்க. ஆமாங்க. இப்ப வேங்கவேல் பிரச்சனை எடுத்துக்குவோம். அது தனி மனித பிரச்சனை. அது கேக்குறேன், யாரையோ பழிவாங்கிறதுக்காக தான் ஒரு பிரச்சனை கூட நடந்திருக்கும். இங்க நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே அதோட ஆரம்பக்கரு ஒரு தனி மனித பிரச்சனையாகத்தான் ஆரம்பிக்கும். அது சாதி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மத பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதனுடைய கரு என்பது ஒரு தனி மனிதன் ஏற்படுத்தி விட்டதாகத்தான் இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதையெல்லாம் சரி செய்யறது எப்படி? அவர்களுக்கு தண்டனையை உடனடியாக வழங்கி இந்த நாட்டை பேணி பாதுகாக்க வேண்டியதுதான் ஒரு அரசோட கடமை. அதை செய்தார்களா? அந்த கடமையை இந்த திமுக ஆட்சி செய்து கொண்டுள்ளதானா? இல்ல. குற்றவாளி எப்படி தப்பிக்க வைக்கிறது? குற்றவாளி ஒரு அமைச்சருக்கு தெரிஞ்சவங்கன்னா இது தெரிஞ்சவங்க இல்ல அப்படின்னு சொல்றதுலதான் முக்கியத்துவம் காட்டுறாங்களே தவிர, யார் குற்றவாளியாக இருந்தாலும் குற்றமாக இருந்தால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கலாம்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க அதை ஏத்துக்க வேண்டாம், அது இல்லைன்னு மறுக்க வேண்டாம். ஆனா குற்றம் செய்தவர்களை தண்டிக்கணும்னு யாராவது எங்கேயாவது கொடுக்குறீங்களா? எப்ப கொடுக்குறீங்க? இந்த மாதிரி இந்த பள்ளிக்கூடத்துல பேசின இந்த மாதிரி பிரச்சனைக்கு கொடுக்குற அளவுக்கு நீங்க மற்ற பிரச்சனைகளுக்கு கொடுக்கறது இல்ல. ஏன்னா அந்த குற்றங்களுக்கு உடந்தையாக இருக்கிறதும் அந்த குற்றங்களை செய்பவர்களுமே திமுக காரர்களாக தானே இருக்காங்க. அங்க மட்டும் உங்களோட மௌனத்தை அப்படியே காத்துக்கிட்டு எப்படி வந்து குற்றவாளியை தப்பிக்க வைக்கிறதுங்கிறது அந்த ரூட் வழியாவே அப்படியே போயிட்டு இருக்காங்க. இல்ல, இப்ப சிவா சார் பேச ஆரம்பிக்கும் போதே சொன்னார், இந்தியா முழுக்க மற்ற மாநிலங்களை எல்லாம் பாருங்க, அதை விட தமிழ்நாடு பெட்டரா தான் இருக்குன்னு. இந்த வாதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏங்க, ஜெயலலிதா அம்மா அவர்களுங்க ஆட்சி செய்யும் போது 76% பெண்கள் வந்து இன்னைக்கு படிப்புல முதுநிலை படிப்பு வரைக்கும் போறாங்க, கல்வியை நாங்க உயர்த்தி இருக்கோம்னு சொல்லி பேசுறாங்க. அது உண்மையான நல்ல கருத்துங்க. அதாவது படிப்புலையும் கல்வியிலையும் பெண்கள், மருத்துவத்தில், இது மாதிரி எல்லா சுகாதாரத்தில் எல்லா துறைகள்லையுமே பெண்கள் வர்றாங்கிறத போற்றி பேசுறதுக்கு அதை சொல்லலாம். ஆனா இவங்க என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்காங்க, குற்றங்களை கம்பேர் பண்றாங்க. நல்ல விஷயம் இங்க நடக்கிறத அவங்களால லிஸ்ட் அவுட் பண்ணி சொன்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அங்க என்ன, அங்க 10 கொலை நடக்கு, அங்க 10 கொலை நடக்குதுன்னா இங்க ஒரு கொலை தானே அங்க நடக்குது, பொறுத்து போங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? கொலை தானே. கண்டிப்பா. அப்ப அந்த குற்றங்களை பொறுத்து நாம இங்க தமிழ்நாட்டோட நிலையை முழுவதுமாக வேறுங்க.
இங்க எல்லாருமே கல்வியில சிறந்திருக்கும். இவர்களுடைய தரம் அப்படிங்கிறது வேற. இந்த 50 ஆண்டு காலமாகவே ஒட்டுமொத்தமாக இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது அவங்களுடைய வளர்ச்சியும் நம்ம ஒப்பிடவே முடியாது. நீங்க வடமாநிலத்தவர்கள இன்னும் பலருக்கு உலகமே தெரியாத அளவுக்கு கூட இருக்காங்க. நாமளே 2024 தான் இவங்க எல்லாம் இருக்காங்களாங்கிற அளவுக்கு நமக்கு வியப்பாக இருக்கும் அளவிற்கு மக்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாநிலங்களோட போய் ஒப்பிட்டுக்கிட்டு நாம பின்னர் இழுத்துக்கிறது தமிழர்களுக்கே இழுக்க ஏற்படுவதற்கு தான் இந்த திமுக ஆட்சி வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த பேச்சே இருக்கக்கூடாது. இப்படி நீங்க தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் பற்றி நீங்க குற்றம் அதிகமாக இருக்கிறதோடலாம் ஒப்பிடாதீங்க, நல்ல விஷயத்தோட ஒப்பிடுங்க. உங்களுடைய இறுதி கருத்து? அதாவது ஒரு தனி மனிதன் சிந்தையில் ஒரு களங்கம் இருக்குன்னா நிச்சயமாக அதுக்கு அரசும் ஒரு காரணமாக இருக்குன்னு தான் அர்த்தம். ஏன்னா தனி மனிதன் வேலையில்லா திண்டாட்டத்தினால திருடனாக மாறுறான். தனி மனிதன் அளவுக்கு அதிகமான போதைப் பொருள் புழக்கத்தினால அவனோட சிந்தையில் அவனோட நாலேஜிலே இல்லாமல் பல தவறுகளை செய்கிறான். நீங்கள் வீதிக்கு வீதி மதுக்கடைகளை எங்கே திறக்கலான்னு சொல்லி இப்போ கூட மந்தவெளியில் புதிய பேருந்து நிலையத்தில் ஒரு புதிய கடையை திறக்கிறீங்க. அப்போ எங்கெங்கெல்லாம் உங்களால் இந்த சமூகம் பாதிக்கப்படுகிறது, அந்த சமூகம் பாதிப்படைப்பதனால தனி மனிதன் இங்கே வீணாக போகிறான். அப்போ தனி மனிதனை தனியாக வைக்க முடியாது. தனி மனிதன் ஒட்டுமொத்தமாக அரசால தான் கண்ட்ரோலில் வைக்க முடியுங்கிறத உணரணும். அதை உணர்ந்து ஆட்சி நடத்துங்க. இன்னைக்கு பல விஷயம் இவர் குறிப்பிட்டது திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்குது, இந்த விவசாயிகளுக்கு எதிரான மனப்பான்மை திமுகவினர்கிட்ட இருக்குது, இது மாதிரியான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களா? இதற்கான காரணம் என்ன? உண்மையை சொல்கிறோம். மக்களோட அதாவது நாங்கள் நெருக்கமாக பழகுறோம், மக்களை சந்திக்கிறோம். மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அவர் ஒட்டுமொத்த மக்களுடைய வெளிப்பாடாக தான் நாங்கள் இந்த கருத்துக்களை முன்வைக்கிறோம். இதுதான் உண்மை. சென்ற ஆட்சியுடைய அதாவது திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆட்சி செய்த 4 வருட கால ஆட்சியோட ஒப்பிட்டு மக்கள் பேசுவதை நாங்கள் கேட்குறோம், அதை நாங்கள் இங்கே சொல்கிறோம். அதுதான் உண்மை. இந்த ஒரத்த நாட்டில் நடந்த கூட்டு பலாத்காரம் இவர் சொல்கிறாரு, பீர் பாட்டிலால குத்திருவன்னு சொல்லி மிரட்டி 23 வயது படித்த பெண், சென்னையில வேலை பார்க்கக்கூடிய பெண், ஒரு கிராமத்துல கூட்டு பலாத்காரம் செய்யப்படுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க என்ன இருக்கு? ஒண்ணுமே. யாருக்குமே சட்டத்தின் மேல பயம் இல்ல, காவல்துறையின் மேல பயம் இல்ல, யார் மேலயுமே பயம் இல்ல. பயம் இல்லை அப்படிங்கறத ஏற்படுத்தினது யாருன்னா திமுக அரசு தான். ஒட்டுமொத்தத்தையுமே தன்னோட கண்ட்ரோல்ல, காவல்துறையா பாத்துக்கலாம், நாம தான் எல்லாமே. அதிமுக ஆட்சியிலங்க புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆட்சிக்கு வந்தோடனே நீங்க எந்த காவல் நிலையத்திலையும் உங்களோட இன்டர்ஃபியரன்ஸே இருக்கக்கூடாதுன்னு கொண்டு சொல்லுவாங்களாம். நான் நிறைய பேர் சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது அதுதானே உண்மை. அவங்களை தனித்து செயல்பட விடுங்க, அவர்கள் சுதந்திரமாக செயல்படணுங்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருந்து ஆட்சி செய்ததுனால தான் அன்றைய ரவுடிகள்லாம் ஓடுனாங்க, அன்றைக்கு குற்றங்கள்லாம் குறைக்கப்பட்டது, சட்ட ஒழுங்கு நம்ம ஓரளவு இவங்க குறிப்பிடுவது போல அப்ப நடக்கும். இந்த அளவுக்கு நடந்துச்சா அப்படிங்கிறது தான் கேள்வி.